1 யோவான் 2:17 சொல்கிறது, உலகமும் அதன் இச்சையும் அழிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்து நிற்பான். உலகமும் அதன் இச்சைகளும். என் அன்புக்குரியவர்களே, இந்த இச்சை எங்கே தோன்றியது? தேவன் படைத்த ஆதாம் ஏவாள் மத்தியில் ஏதேன் தோட்டத்தில் பிறந்தது. 2 பேதுரு 1:4 பேதுரு அடிகள் கூறுகின்றார், இச்சையினால் உலகத்திற்கு வந்த கேடு என்று. ஆம், தேவன் ஆதாமை உண்டாக்கினார், ஏவாளை உண்டாக்கினார். நீங்கள் எல்லாவற்றையும் புசிக்கலாம், ஆதாம் நீ எல்லாவற்றையும் புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியும் சக்தியை கொடுக்கும் இந்த மரத்தின் கனியை மட்டும் புசிக்க வேண்டாம் என்றார். ஆதியாகமம் 2:17. ஆனால் சர்ப்பத்தினால் வஞ்சிக்கப்பட்ட ஏவாள் ஆதியாகமம் 3:6 படி அதே கனியை உற்று பார்த்தாள். அது இச்சிக்கப்படத்தக்க மரமாய் இருந்தது. அந்த மரம் பறித்தாள், தானும் சாப்பிட்டாள், ஆதாமுக்கும் கொடுத்தாள். பகலில் குளிர்ச்சியான வேளையில் தேவன் உலாவினார். இருவரையும் காணோம். மனம் கசந்து அழுதார். ஆதாமே, நீ எங்க இருக்கிறாய்? ஆதாமே, அந்த விருட்சத்தின் கனியை புசித்தாய். ஆடம், where are you? I miss you. ஒரே நொடியில் விழுந்து போன இச்சை. சில தினங்களுக்கு முன்பு வட இந்தியாவில் இருந்து ஒரு குடும்பத்தினர் வந்தார். அதில் அந்த குடும்பத்தின் தலைவியன் மனைவியிடம் அதிகம் குறைப்பட்டு கொண்டார். அம்மா, ஒரு நாள் ரொம்ப பல்லு வலி இருந்தது. எங்க பக்கத்து வீட்டில் இருந்தவங்க வந்து கஞ்சா மாதிரி ஒன்றை கொண்டு அந்த பல்லு வலி அந்த இடத்துல வைத்தார். வலி சுகமாயிடுச்சு. ஆனால் அதன் பிறகு என்னால் அதை விடவே முடியவில்லை. தினமும் காலையில் எழுந்து அந்த கஞ்சாவை வாயிலே வைத்தால்தான் வேலை செய்ய முடிகிறது. ஐயோ, இந்த இச்சையை என்னால் விட முடியவில்லையே. ஜெர்மனி நாட்டிற்கு ஒரு விசை நாங்கள் போயிருந்தோம். பிராங்க்ஃபர்ட் என்ற நகரில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியே ஒரு காரில் என் நண்பர் எங்களை உட்கார வைத்து விட்டு அவர் வேலையாக உள்ளே போய்விட்டார். ரயிலில் ஒவ்வொரு ரயிலிலும் ஏராளமான மக்கள் கோட்டு சூட்டு அணிந்து வெளியே வருகிறார்கள். அந்த ஸ்டேஷனுக்கு எதிரே நமது ஊரில் தரையில் சாக்கை போட்டு விற்பனை செய்து கொண்டிருக்கும் வியாபாரிகளைப் போல வரிசையாக வியாபாரிகள் ஆண்களும் பெண்களும் இருக்க கண்டோம். இந்த மக்கள் எல்லாம் நேரே போவார்கள், தங்கள் கோட்டுகளை கழற்றுவார்கள், கையை நீட்டுவார்கள். அவன் ஒரு வெள்ளை மருந்தை கையில் ஊசி மூலம் ஏற்றுவான். அவனுக்கு காசு கொடுப்பார்கள், போய்விடுவார்கள். என்ன ஊசி இது என்று கேட்டேன். ஐயா, இது கஞ்சா ஊசி. இன்னைக்கு ராத்திரிக்கு அவனுக்கு ஒரு கிக் வேணும், அதுக்காக போட்டுக்கொண்டு போகிறான். என்ன பரிதாபம்! உலகத்தின் இச்சை. அடிக்கடி நான் அருளர்கள் கூறுகிற ஒரு காரியம் உண்டு. எங்கள் போதுகிற ஆலயத்தில் ஒரு தடவை சொன்ன காரியம். வாலிபன் ஒருவன் இந்த இச்சைக்கு அடிமையானான். எப்பொழுதும் போதை மருந்து அவனுக்கு அவசியம். ஒரு நாள் போதை தலையில் ஏறி இருந்த நேரத்தில் கண்ணாடியில் தன் உருவத்தை உற்று பார்த்தான். தன் கண்களை அவன் பார்த்தான். வேறு யாரோ தன்னை உற்று பார்ப்பதாக அவனுக்கு தோன்றியது. மயக்கத்தினால், போதையினால் தன் 2 கரங்களையும் எடுத்தான். தன்னுடைய கண்களை அதே 2 கரங்களினால் பிடுங்கி எறிந்தான். என்னை பார்த்தா நீ முறைக்கிறாய் என்று கூச்சலிட்டுக் கொண்டே 2 கண்களை பிடுங்கி தூக்கி எறிந்தான். இருள். அலறினா, ஐயோ இருள், ஒரே இருட்டா இருக்கிறதே. அக்கம் பக்கத்தில் ஓடி வந்தார்கள். டாக்டர் ஓடி வந்தார். என்ன செய்தாய் மகனே என்று புலம்பினார். கண்களை இழந்ததுதான் இச்சை. இச்சையினால் வரும் கேடு, இச்சையினால் வரும் உபத்திரவம்.
ஆகவேதான் வேதம் சொல்கிறது, கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் ஆசைகளையும் இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கலாத்தியர் 5:24, கலாத்தியர் 6:14 வேதம் சொல்கிறது, உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். கடினமான ஒரு அனுபவம் தான் இது. இந்த அனுபவமும் நமக்கு உபத்திரவத்தை கொண்டு வருவது இயற்கைதான். நான் கல்லூரியில் படித்துக் கொண்டு இருந்த பொழுது பிஎஸ்சி பட்ட படிப்பை குடந்தையில் உள்ள அரசினர் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்தேன். நான் ஒரு வீட்டில் தங்கியிருந்த மாணவர்களோடு சேர்ந்து படித்துக் கொண்டிருந்தேன். என்னோடு கூட மகாலிங்கம் என்று ஒரு மாணவர் படித்துக் கொண்டிருந்தார். கம்பீரமான தோற்றமுடையவர். அவரை பார்த்தாலே ராஜ பரம்பரை போல் இருக்கும். ஆனால் எப்பொழுதும் புகைத்துக் கொண்டே இருப்பார். தினகரன், நீயும் குடி என்பார். இலவசமாய் கொடுப்பார். நம்ம கம்பெனியில் இருக்கும் பொழுது அப்படி இருக்கணும்ப்பா, உலகத்தில் அப்படி இருக்கணும் என்பார். நாட்கள் கடந்தன. நாங்கள் பிரிந்தோம். நான் ஒரு ஸ்டேட் பேங்க் வேலையில் சேர்ந்தேன். ஒரு நாள் சென்னையில் எதிர்பாராத விதமாய் மகாலிங்கத்தை சந்தித்தேன். என்னை அணைத்து கொண்டார். நானும் அவரை அணைத்து கொண்டேன். அவ்வளவு அன்புள்ளம் படைத்தவர். அடுத்தபடியாக என்ன செய்தார் தெரியுமா? தன்னுடைய பாக்கெட்டில் இருந்து சிகரெட் பாக்கெட்டை எடுத்தார், எனக்கு கொடுத்தார். எடுத்துக்கோ, நம்ம குடிச்சுக்கிட்டே பேசலாம் என்றார். நான் சொன்னேன், மகாலிங்கம், நான் இப்ப இதெல்லாம் குடிக்கிறது இல்லை. என்ன, தினகரன் சிகரெட்டு குடிக்கிறது இல்லையா? என்னையா இது வேடிக்கையா இருக்கு என்றார். ஆம், அதிசயம்தான், ஆனால் உண்மை என்றேன். நான் சொன்னேன், என் வாழ்க்கை சரிதை. ஒரு நாள் 1955 ஆண்டு பிப்ரவரி மாதம் 12 பிஎஸ்சி பட்ட படிப்பில் தோற்றதினால், வேலையில்லா திண்டாட்டத்தினால், சரீர நோயினால், வறுமையினால் வாடி ரயில் தண்டவாளத்தை நோக்கி போய்க் கொண்டிருந்தேன், தற்கொலை செய்து கொள்வதற்காக. வழியில் என் சித்தப்பா என்னை சந்தித்தார். இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை பற்றி, சிலுவையில் அவர் பட்ட பாடுகளை பற்றி 1 மணி நேரம் விவரித்தார். என் உள்ளம் கலங்கியது. எனக்காக கடவுள் இப்படி உயிரை கொடுத்தாரா என்று எண்ணினேன். என் உள்ளம் எனக்குள் உருகியது. வீடு திரும்பினேன். மகாலிங்கம், அவரை நோக்கி கதறினேன். 4 மணி நேரம் என் பழைய வாழ்க்கை எனக்கு முன்பதாக வந்தது. நான் குடித்த சிகரெட், பெற்றோருக்கு இழைத்த தீங்கு, ஆசிரியருக்கு இழைத்த தீங்கு எல்லாம் என் கண்முன் தோன்றியது. மகாலிங்கம், ஆண்டவரே, என்னை உம்முடைய இரத்தத்தினால் கழுவும், சிலுவையிலிருந்து வழியும் இரத்தத்தினால் கழுவும் என்று கதறினேன். மகாலிங்கம், என்னை அவர் கழுவினார். இந்த சிகரெட்டின் மேல் உள்ள ஆசையே போய்விட்டதப்பா என்றேன். அவர் கண்களில் கண்ணீர். நாட்கள் கடந்தன. ஒரு நாள் நான் தஞ்சாவூருக்கு போயிருந்தேன். அவரை மறுபடியும் பார்க்க விரும்பினேன். என் நண்பரிடம் கேட்டேன், மகாலிங்கம் எங்கே? ஒருவரும் பதில் சொல்லவில்லை. முகத்தை தொங்க போட்டுக் கொண்டார். மெல்ல ஒருவர் சொன்னார், உனக்கு தெரியாதா, மகாலிங்கம் மாரடைப்பினால் இறந்து போனார். மனம் கசந்து அழுதேன். என் அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தின் இச்சைகள் நமக்கு உபத்திரவத்தை கொண்டு வருகின்றன. ஆனால் தேவகுமாரனாகிய இயேசுவோ இந்த இச்சைகளை, இந்த ஆசைகளை சிலுவையில் அறையும்படிக்கு நமக்கு தம்முடைய இரக்கத்தை, கிருபையை கொடுக்கிறார். என்னால் சொல்ல முடிந்தது, மகாலிங்கம், எனக்கு அந்த சிகரெட்டின் அவசியமில்லை. இயேசு கொடுக்கும் இன்பம், இயேசு கொடுக்கும் சமாதானம் அந்த இச்சை என்னை விட்டு அகற்றி விட்டதப்பா என்று சொல்ல முடிந்தது. என் அன்புக்குரியவர்களே, இச்சைகள் நமக்கு உபத்திரவத்தை கொண்டு வருவது உண்மைதான். ஆனால் அதில் நமக்கு ஜெயமும் உண்டு என்பதை எப்பொழுதும் நாம் நினைத்துக் கொள்வோம்.